ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அதில் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிட்டோம். பொரிஞ்சோன்னா இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கலாம். இதில் நம்ம தக்காளி போடலாம். ஒரு 3 சின்ன தக்காளியை இப்படி ஒரு ரெண்டு 3 பீஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். தக்காளியெலாம் நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடையில கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நண்டு போட்டுக்கலாம். போட்டு எல்லா நண்டும் இதுக்குள்ள முக்கிற மாதிரி உள்ள விட்டுணும். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நண்டெல்லாம் உடையாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் நம்ம சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு நண்டு உடையாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முங்குற மாதிரி போட்டுட்டோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒட்டுற அளவுக்கு இப்படி வந்துடுச்சு. இதில் மெயினான ஒன்று என்ன, நம்ம நிறைய மசாலா போட்டு கண்டிப்பாக அடி பிடிக்கும்.